கோலு கிட்டி ஐயா கோலு கிட்டி கொல்லம்மண்டிக்க குഞ്ഞാண்டிக்கு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். டீ வேணாம். ஓ இந்த ப்ளூ பேண்ட்டும் ப்ளூ கோட்டும். குட் மார்னிங் சார். செக்ரட்டரி எங்க? அவரு ஜெயிலுக்கு போயிட்டாருங்க சார். நான் முன்னாடி போறேன், முதலாளி பின்னாடி வருவாருன்னு சொல்லிட்டு போறாரு. What do you mean? இன்னைக்கு அக்டோபர் 12. என்னோட பிறந்த நாள் இல்ல. இந்த நாள்ல கைதிங்களுக்கு போய் ஏதாவது பிரசன்ட் பண்றது வழக்கம். அதே மாதிரி அதுக்கு உண்டான ஆர்டர் எல்லாம் வந்துருச்சு. நான் முன்னாடி போய் ஏற்பாடு பண்றேன், முதலாளி பின்னாடி வருவாருன்னு சொல்லிட்டு போறாருங்க சார். நீங்க கையெழுத்து போட வேண்டிய ஃபைல். இன்னைக்கு ஒரு நாளாவது இந்த ஃபைலு கையெழுத்து இதெல்லாம் இல்லாம இருக்கானே. நீங்க போலாம். உன் வயசு என்ன? 16 சார். படிக்க வேண்டிய வயசு. அதுக்கு வசதி இல்லாதனால தானே ஊரை விட்டு ஓடி வந்தேன். அதே சார். இந்த சின்ன வயசுல உன்னோட வாழ்க்கையை சமையல் கட்டுல போட்டு வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. இன்னைக்கு சாயங்காலமே ஊருக்கு புறப்படுறதுக்கு தயாராரு. ஐயோ இந்த சாரே. போகும்போது 1000 ரூபாய் தரேன். ஐயோ சாரே. சரி, மாசம் 500 ரூபாய் அனுப்பு. ஐயோ எந்த சாரே. தேங்க்யூ. குட் மார்னிங் சார். லைஃப் அக்யூஸ் பங்காளி தகராறுல ஒரு ஃபேமிலிக்கே விஷம் வச்சுட்டான். டேய் போடா. நோ, இட்ஸ் ஆல் ரைட்.
சரி, தங்க நகைக்காக 5 வயசு குழந்தை கழுத்தை நெரிச்சிட்டான். ஆண்டனி ஒய்ஃப் பேர்ல சந்தேகப்பட்டு அவளை கொலை பண்ணிட்டான். பட் நவ் ஹி ரிப்பென்ட்ஸ் ஃபார் இட். மிஸ்டர் திலீப், இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்ககிட்ட ஒரு சின்ன விளக்கம் தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க. நான் இங்க டிரான்ஸ்பர் ஆகி வந்து 3 இயர்ஸ் ஆகுது. ஒவ்வொரு வருஷமும் உங்க பர்த்டேக்கு தவறாம இங்க வர்றீங்க, ஏதாவது பிரசன்ட் பண்றீங்க குற்றவாளிகளுக்கெல்லாம். இதுக்கெல்லாம் ஏதாவது ஆழமான காரணம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். Am I correct? Yes, you are correct. என்னுடைய அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் காரணம் மனிதாபிமானம் தான். You see, Mr. ராஜகோபால், கூண்டுக்கு உள்ள இருக்கிறவங்கள தான் குற்றவாளிகளா சமுதாயம் நினைக்குது. கூண்டுக்கு வெளியில எத்தனையோ குற்றவாளிகள் இருக்காங்க. Am I correct? Definitely. But one thing. சொல்லுங்க. ஃபிட்னஸ் கிடைக்காத எத்தனையோ கேஸ்கள்ல சின்ன சின்ன தடயங்களையும் சந்தர்ப்ப சாட்சியங்களையும் வச்சு நாங்க கண்டுபிடிக்கிறோம். சோ 100க்கு 100 வெற்றி கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? Oh yes, of course. That I agree. But you see, Mr. ராஜகோபால், 100 குற்றவாளிகள் வெளியே இருக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட உள்ள இருக்க கூடாது. Am I correct? Sure. No doubt. பிராங்கா சொல்லணும்னா உங்க டிபார்ட்மெண்ட்னாலேயே நான் பாதிக்கப்பட்டேன். Is it? In which way? என்னுடைய ஃபாதர் எந்த குற்றமும் செய்யாம 7 வருஷம் இந்த ஜெயிலே இருந்திருக்கார். அந்த அனுபவத்தினால அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு என்னோட அவுட் ஹவுஸ்ல மனநிலை சரியில்லாம கைதியாவே வாழ்ந்துட்டு இருக்கார். என்னுடைய ஃபாதர் மாதிரி இங்க நிறைய பேர் இருப்பாங்கிற நம்பிக்கையில தான் வருஷம் இங்க வந்து கைதிகளுக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி மிஸ்டர் திலீப், நீங்க சொல்றது உண்மைன்னா I feel very sorry. Well, it's too late now. வரேன். மிஸ்டர் திலீப், போறேன்னு சொல்லிட்டு போங்க. நீங்க வந்துட்டு போற இடம் ஜெயில். வருவேன் என்னோட அடுத்த பர்த்டேக்கு. Come along, come along. Good morning, sir. Good morning. 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 Good morning, sir. Good morning. Good morning. Good morning, sir. சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. இவங்க எல்லாம் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்களா? ஆமா. நீங்க எல்லாம் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? ஆமா. நான் தான் இந்த கம்பெனி மேனேஜர். எழுந்திருக்க மாட்டீங்களே. உங்க வயசு அப்படி, என் வயசு இப்படி. கொடுங்க அம்மா, கொடுங்க. எப்படியும் வேலை வாங்கிடலாங்கிற முடிவோட வந்திருக்க. கிடைச்சிரும், வேலை கிடைச்சிரும். அகத்தின் அழகு தெரியுத முகத்துல. அம்மா கொடுங்க. அடடே, நீ சபாபதி பொண்ணு இல்ல? இல்ல இல்ல, எங்க அப்பா பேர் கோபாலகிருஷ்ணன். ஓ, அந்த கோபாலகிருஷ்ணா எல்ஐசியில வேலை செய்யற அவன் பொண்ணு தானே? இல்ல வந்து எனக்கு தெரியும். 5 வயசுல பார்த்தது. எப்படி கொப்பா சௌக்கியமா? சரிங்களா, சிரிக்கிறது கூட ரேஷனா என்ன?
சார் ம். ஸ்டெனோ இன்டர்வியூக்கு லேடிஸ் எல்லாம் வந்திருக்காங்க. லேடிஸ் வந்திருக்காங்க. பாதி பேரை நீங்க பாருங்க, மீதி பேரை நான் பாக்குறேன். கூட்டம் அதிகமா இருக்கு, ஆளுக்கு பாதியா இன்டர்வியூ பண்ணா வேலை சீக்கிரமா முடியுமேனு தான். Will you shut up? வேலையை போய் பாருங்க. Yes, come in, come in. Sit down, sit down. Thank you. My name is Rita. Qualifications? BSc. எப்பவும் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடுறதா? சில நேரங்கள்ல நான் போடுறதே கிடையாது. இந்த விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெரிய ராயல் ஃபேமிலின்னு சொன்னீங்க. ஒரு பிச்சைக்காரனுக்கு தர்மம் பண்றதுல கூடவா கண்டுத்தனம்? யூனோ, இப்ப யார் நெஜ பிச்சைக்காரன்னு நம்ப முடியறது இல்லையே. லட்சுமி, Sit down. உங்க பேர் என்ன? லட்சுமி. இதுக்கு முன்னால எங்க வேலை செஞ்சீங்க? ராஜு மோட்டார்ஸ்ல எத்தனை மாசம்? 5 மாசம். ஆனா நானா தான் சார். உங்க பொழுதுபோக்கு என்ன? ப்ளூ ஃபிலிம் பாக்குறது, ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்றது, நைட் கிளப் டான்சஸ். இதெல்லாம் தப்புன்னு அட்வைஸ் பண்றதை விட இதுக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுத்தா நிச்சயமா குறையும். சித்ரா, நீங்க தான் வாங்கம்மா. Yes. Please take your seat. Your good name, please. சித்ரா. Beautiful. தேங்க்ஸ். I mean your name, your qualifications. BA Economics. ஏன் நீங்க தொடர்ந்து படிக்கல? I'm not a fool to waste my time. MA பாஸ் பண்ணா கூட நாளைக்கு இதே மாதிரி தான் வேலை தேடி போகணும். லைஃப் ஹாப்பியா லீட் பண்ணோம்னா இந்த குவாலிஃபிகேஷன் போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கா? எதுல? ஐ மீன் ஸ்டெனோ, ரிசப்ஷனிஸ்ட், PA இப்படி எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கேன். அதுல எதுன்னு கேட்டேன். இது ஸ்டெனோ இன்டர்வியூ. சந்திரா டெக்ஸ்டைல்ஸ் 2 months, Lakshmi Mills 3 months, and Bharat Industries. எந்த இடத்துலயுமே ஏன் நிரந்தரமா தங்கல? ஃபர்ஸ்ட் திங், நான் மத்தவங்களுக்கு அடங்கி நடக்க மாட்டேன். ஏன்னா வேலை பார்த்து தான் என் லைஃபை லீட் பண்ணுங்கிறது அவசியம் இல்ல. பிகாஸ் மை பிரதர் இஸ் அ பைலட் ஆஃபீஸர். லீவ் தட் அலோன். சத்தம் போடாதீங்க. You see, Chandra. I'm sorry sir, my name is Chitra. சித்ரா, உனக்கு நான் வேலை இல்லைன்னு சொல்லிட்டா உன்னோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? Nothing much sir. இந்த கம்பெனி ஒரு திறமையான செலவு இழக்கும். That's all. Arrogance, arrogance. You're very frank. I like that. உன்னை நான் வச்சுக்கிறேன். Huh? I mean as a steno. This is too much. Do you smoke? Yes. This is too. Sorry. Excuse me. Thanks.
Excuse me, sir. Smoking is prohibited. Boy. What can I do for you, sir? Shooting? No. Shooting? No. Paris? Socks? Time? புது வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு பாக்குறீங்களா? Handkerchief. Oh, it's over there. Thank you. மிஸ்டர், உங்களுக்கு என்ன வேணும்? Handkerchief. No. No. வேற ஏதாவது வெரைட்டி இருக்கா? வேற வெரைட்டி இது ஒண்ணு போதும். ஓகே. Beautiful. நான் கர்ச்சீஃப் சொன்னேன். Back it up. எஸ் சார். உங்களுக்கு என்ன வேணும்? கர்ச்சீஃப் தான். No. No. வேற ஏதாவது கலர்ஸ் இருக்கா? I like that color. இடுப்புல இருக்கிற ரோஜா. ரைட். அந்த கர்ச்சீஃப் தான். அது மாதிரி ஸ்டாக் இல்ல. எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டாக் வந்ததும் தரேன். கண்டிப்பா தருவீங்கன்னு நான் நம்புறேன். பியூட்டிஃபுல். நான் கர்ச்சீஃப் தான் சொன்னேன். என்ன சாரதா? சார் சதா வராரே. பாய் ஃப்ரெண்டா? சுமாரு ஒரு நாளைக்கு 1000 பேர் வருவாங்க. அவங்க எல்லாம் பாய் ஃப்ரெண்டா? நோ அடிக்கடி வராரேன்னு கேட்டேன். ரெகுலர் கஸ்டமர்.
யூ ஆர் லக்கி. எனக்கும் தான் ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. ஒருத்தனாவது டிப் டாப்பா எங்க ஆரம்பிச்சிட்டியா? அத பாரு, யாரோ ஒருத்தர் எங்க டிப் டாப்பா வந்திருக்காங்க. போய் கவனிப்போம். தேங்க்யூ. ஹலோ. என்ன சார் வேணும்? வந்து வந்து ஏசியர் வேணும். ரேசர் இருக்கு. என்ன சைஸ்? சைஸ் ஏதோ ஒரு சைஸ் கொடுங்க. ஏன் சார் உங்க ஒய்ஃப் சைஸ் சொல்லி அனுப்பலையா? ஒய்ஃபா? இன்னும் எனக்கு மேரேஜ் ஆகல. சரி, புரியுது புரியுது. ஐயோ. ஸ்டெனோ டேபிள் கனெக்ட் பண்ணுங்க. ஹலோ. ஹலோ சித்ரா. நான் டிஸ்பாச்சிங்லர் சுந்தரம் பேசுறேன் சார். சித்ரா வரல? சித்ரா அவங்க 2 நாள் வரலன்னு நினைக்கிறேன் சார். மேனேஜர் கனெக்ட் பண்ணுங்க. அவர் செக்ஷன் ரூமுக்குள்ள போயிருக்கார் சார். அனுப்பி வைக்கிறேன் சார். உள்ள வாங்க. சார், சித்ரா 2 நாளா வேலைக்கு வரலையா? அந்த ஒரே சங்கடம் தான் சார். எனக்கு 2 நாளா சாப்பாடு கூட இறங்கல. பெரிய ஜோக். லீவ் லெட்டர் ஏதாவது சப்மிட் பண்ணால? இல்லையே சார். போன்? இல்லையே சார். ரைட். 2 நாள் வெயிட் பண்ணுங்க. வந்தா என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. வரலன்னா அந்த போஸ்டுக்கு வேற யாரையாவது அப்பாயிண்ட் பண்ணிடுங்க. மௌலி என்டர்பிரைசஸ்ல இருந்து 2வது கோட்டேஷன் கேட்டு லெட்டர் வந்திருக்கு. அந்த பேப்பர்ஸ் எல்லாம் சித்ரா டேபிள்ல தான் இருக்கும். வேற யாரையாவது அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. கொஞ்சம் வேகமா நடங்க. குட் மார்னிங் சார். யூ வாண்ட் பனியன்? யா. கை வச்சது வேணுமா கை வைக்காதது வேணுமா? எனக்கு கை வைக்காதது தான் பிடிக்கும். கரெக்ட் சார். உங்களுக்கு கை வைக்காதது நல்லா இருக்கும். the old people தான் கை வச்சது யூஸ் பண்ணுவாங்க. சார், plain or color? I like color. This is green. This 15. This one 11.50. This one is sweet 16. I like that. Oh, good selection. Sofa design? Just one. Only one? Oh, sir, underwear? அடுத்த வாட்டி. நிச்சயம் வருவீங்களா சார்? கண்டிப்பா. உங்களை பார்க்கறதுக்காவது வர மாட்டேன். Excuse me, sir. நீங்க வழக்கமா கர்ச்சீப் வாங்க வருவீங்க. ஆனா இன்னைக்கு இந்த ஸ்டாக் இல்ல. இன்னைக்கு இருந்தது. நீங்க கண்டிப்பா வாங்குவீங்கிற நம்பிக்கையில கட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு என்ன விலையோ அதையும் என் பில்லு கூட சேர்த்து சொல்லுங்க. நான் பே பண்ணிடுறேன். தேங்க்யூ சார். இத என்னோட பிரசன்டேஷனை நீங்களே வச்சுங்க. May I have a look at this, please? Beautiful.
இப்ப நான் கர்ச்சீஃப சொல்லல, இந்த புஸ்தகத்தையும் சொல்லல. சாரதா, உண்மையை சொல். இப்ப வந்துட்டு போறாரு, அந்த லவ் பண்றியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்போ நான் அவரை பாய் ஃப்ரெண்டா மூவ் பண்ணிட்டுமா? பத்தியா பத்தியா, நீ ஏன் லவ் பண்ணலங்கறல, அப்புறம் எதுக்காக கோவம் பண்ணும்? பாய் ஃப்ரெண்ட்னு 4 பேருக்கிட்ட இழுக்கிறியே, இது உனக்கு அதிகமா இல்ல? தெரியுது. என் 120 ரூபாய் சம்பளத்துல வீட்டு வாடகை 60 ரூபாய், பஸ் சார்ஜ் 20 ரூபாய் போக மிச்ச பேலன்ஸ் 40 rupees. அதுல நானு, எங்க அம்மா, என் சிஸ்டர் 3 பேரும் கலந்து முடியுமா? அதுக்காக நான் ஒண்ணு பிராஸ்டியூட் ஆயில. ஏதோ ஜஸ்ட் இங்க நாம சிரிச்சு பேசினோம்னா முதலாளிக்கு லாபம், அதையே வெளியே மூவ் பண்ணி பேசினோம்னா எனக்கு லாபம். தட்ஸ் ஆல். சரி, உன் புக்கை படிச்சு முடிச்சுட்டேன்டா. இவ்வளவு சீக்கிரத்துலயா? எப்படி இருக்கு? நல்லா இல்ல. ஓகே, தேங்க்யூ. ஹலோ ஹலோ, மினர்வா. உங்களுக்கு யார் வேணும்? நான் ஸ்டெனோ சித்ராவோட பிரதர் பேசுறேன். ஓ, சித்ராவோட பிரதரா? வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் இந்த கம்பெனி மேனேஜர் பேசுறேன். எனக்கு இன்னும் மேரேஜ் கூட ஆகல. உங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் சித்ராவை பேச சொல்றீங்களா? சித்ராவா? அவ தான் இங்க வர்றதே இல்லையே. வர்றது இல்லையா? ஏன், உங்களுக்கு தெரியாதா? நான் ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். 10 நாளா வெளியூர் போயிட்டு இன்னைக்கு தான் வந்தேன். வீட்டுல உங்க கம்பெனி இன்டர்வியூ கார்டு இருந்தது, அதனாலதான். மொத்தமாவே 4 நாள் தான் வேலை பார்த்தாங்க. ஆபீஸே ஒரே கலகலப்பா இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு வரல. ஆனா லீவு லெட்டராவது வருமானு பார்த்தா அதுவும் வரல. அட்லீஸ்ட் டெலிபோனாவும் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்ல. இது பக்கத்து வீட்டுல விசாரிச்சப்போ 1 வாரமாவே வீட்டுக்கு வரலன்னு சொன்னாங்களே. அந்த இடத்துல முதலாளி வேற ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டார். சார், எதுக்கு நீங்க உங்க சொந்தக்காரர் வீட்டுல தேடி பாருங்க. ஓகே, தேங்க்யூ. ஹலோ, யார் பேசுறது? யார் வேணுங்க? ஷீலாவா? இதோ கூப்பிடுறேன். ஷீலா, போன் ஃபார் மீ. ஹலோ ஹலோ, எஸ், ஷீலா பேசுறேன். ஹாய், ஜேம்ஸ். நோ. பீட்டர்? தென் ஹூ? கோபால்? இல்ல, உங்க வாய்ஸ கேட்ட வந்தது. ஓகே, யாரும் தானே? வாட் இஸ் த மேட்டர்? ஈவினிங் 5 மணிக்கு காந்தி சிலை கிட்டியா? என்ன அடையாளம்? ஒயிட் ரோஸ், ரெட் ரோஸ். ஓகே, ஐ நோ யார். நான் அங்க வந்து பேசிக்கிறேன். என்ன சொன்னீங்க? ஒயிட் ரோஸ், ரெட் ரோஸ். ஓகே, டெஃபினெட்லி ஐ கம். ஓகே, ஒயிட் ரோஸ், ரெட் ரோஸ், ஒயிட் ரோஸ். தேங்க் யூ. ஒயிட் ரோஸ், ரெட் ரோஸ், ஒயிட் ரோஸ், ரெட் ரோஸ், ஒயிட் ரோஸ், ரெட் ரோஸ், ஒயிட் ரோஸ். சாரதா, நான் இப்ப அவசரமா வெளியே போறேன். ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது. ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே. நாளைக்கு என் பிறந்த நாள். நீ கட்டாயம் எங்க வீட்டுக்கு வரணும். நாளைக்கு சாப்பாடு உனக்கு எங்க வீட்டுல தான். ஓகே?
தேவையா? பிளேடி, என் ஹைட் கூட இல்ல, உனக்கு சைடு தேவையா? ஆமா. அப்படின்னா யார் போன் பண்ணிருப்பா? ஐயோ, இன்னைக்கு ஐஸ்கிரீம் க்ளோஸ். Thank you. லட்சுமி, அங்க கொஞ்சம் கவனிச்சுக்க. என்ன சாரதா, ஷீலா வராதனால உனக்கு டபுள் டியூட்டி பண்ணிருக்கே. இந்த வேலை கூட எனக்கு கஷ்டமா தெரியல. அவ இருந்தா கலகலப்பா பேசிட்டு இருப்பா. இப்ப ரொம்ப போர் அடிக்குது. ஏன் வரலன்னு தெரியல. லீவ் லெட்டர் கூட அனுப்பல. உனக்கு நான் ரொம்ப தோஸ்தாச்சே, உன்கிட்ட கூட ஒன்னும் சொல்லாம போயிட்டா. என்கிட்ட கூட ஒன்னும் சொல்லங்க. நேற்று 5 மணிக்கு ஒரு போன் வந்துச்சு. அப்ப அவசரமா போனவதான். நாளைக்கு என் பர்த்டே, கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருன்னு சொன்னா. ஒருவேளை இப்ப நான் போகும்போது அவளை பார்த்துட்டு தான் போவேன். ஹலோ, எஸ் ரூட் சாகர். க்ளோசிங் டைம் 8 மணி. நீங்க இந்த நேரத்துல ஒரு பொண்ணு தனியா வர்றது தப்பு. அதுவும் அஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப தப்பு. வாங்க வண்டியில இருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். தேங்க்ஸுங்க. நீங்க எங்க போகணும்?
மவுண்ட் ரோட் உமன்ஸ் ஹாஸ்டல். உமன்ஸ் ஹாஸ்டல்லாம் இது வழி இல்லையா? இங்க வந்து இப்படி மாட்டிக்கிட்டீங்க? இன்னைக்கு என் ஃப்ரெண்டு ஷீலாவோட பர்த்டே. அவ வீடு இங்கதான் இருக்கு. என்ன வர சொல்லியிருந்தா. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணுமா இல்ல ஹாஸ்டல் போகணுமா? வேண்டாங்க, நான் ஹாஸ்டலுக்கே போறேன். இல்ல ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னா டிராப் பண்றேன். நோ ப்ராப்ளம். வேண்டாம், நான் ஹாஸ்டலுக்கே போறேன். ஹாஸ்டல்ல தங்கி இருக்கீங்கன்னு சொன்னா இது உங்க சொந்த ஊர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, என் சொந்த ஊர் கும்பகோணம். அப்பா இல்ல, அம்மா மட்டும் இருக்காங்க. மாமா வீட்டுல தங்கி இருக்காங்க.